வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் வள்ளலார். ஏ மனிதா, நீ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாட வேண்டாம். நீ படுபாதகச் செயல்களை செய்யாமல் இருந்தாலே போதுமானது. நீ வள்ளலாரைப் போல் நீ இரக்கம் கொள்ள வேண்டாம். அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் நீ வாழ்ந்தால் போதுமானது. திசையெங்கும் எந்த திசையில் திரும்பினாலும் ஒரு அவலச் செய்தி வருகிறது. குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொலை, சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை, யுவதி இளம் பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை, மூதாட்டி கற்பழிக்கப்பட்டு கொலை 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 கற்பழிப்பு. எந்த திசையில் திரும்பினாலும், அது டிவி சேனல்களிலானாலும் சரி, ஊடகச் செய்திகளானாலும் சரி, வேறு எந்த பிரிண்ட் மீடியாக்கள் வழியாக வந்தாலும் சரி, இந்த செய்தி தான் ரைட் நவ் இந்த உலகத்தில் வியாபித்திருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் துடிக்கிறோம். ஆண் பெண் உறவு, ஆண் பெண் ஆப்போசிட் அட்ராக்ஷன் என்பது இயல்பானது, இயற்கையானது. எப்படி பிறப்பும் இறப்பும் இயற்கையானதோ அதைப் போல காதல், கல்யாணம், ஆண் பெண் உறவு இவையெல்லாம் லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் சட்டம். ஆனால் ஏ மனிதா, நீ இதை உணர்ந்தாயோ இல்லையோ தெரியவில்லை. உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் சொல்கிறார், ஆசைகள் அனைத்தும் உள்ளத்தின் அடித்தளத்தில் அன்கான்ஷியஸ் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அமிழ்ந்து கிடக்கின்றன. அவை வெளிப்படுகின்ற பொழுது காதலாக வருகிறது. இது இயல்பான ஒன்று என்று உளவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்ட் குறிப்பிடுகிறார். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. சார்லஸ் டார்வின் அந்த காலத்து கண்டுபிடிப்பிலிருந்து பிறகு வருகின்ற விஞ்ஞான பரிணாம வளர்ச்சி அத்தனையும் அது லா ஆஃப் நேச்சர், அது மனித இயல்பு, ஆண் பெண் அட்ராக்ஷன். ஆனால் பள்ளிக்கு செல்லுகின்ற சிறுமியை எந்த சூதுவாதும் இல்லாமல் கள்ளங்கபடமற்று திரிகின்ற குழந்தைகளை இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக பாலியல் வன்புணர்வு செய்து கொலையும் செய்து விடுகிறார்கள். ஒரு கவிஞர் அவர் பாடினார், மடு சுரக்கும் பால் அருந்துவதன்றி மற்றெதுவும் தானறியாத ஒரு கன்றினை போல் என்று ஒரு இளம் பெண்ணை அவர் இப்படி கவிதை வடிவில் காட்டினார். அவர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய மதிப்புமிகு நண்பர், அமரர், காவிய கவிஞர் திரு சின்னராசு அவர்கள். மாட்டினுடைய மடுவை முட்டி முட்டி குடி
குடிக்கின்ற பாலை தவிர எதுவும் தெரியாத கன்றினை போல் உள்ள பள்ளிப்பருவத்து பிள்ளைகளை கற்றுத்தருகின்ற ஆசிரியனே கற்பழிப்பது கற்பனை செய்ய முடியாததாக இருக்கிறது. ஐயா, இதைவிட கொடுமை என்னவென்றால், அந்த சிறுமி சக ஆசிரியர்களிடம் போய் இந்த கொடூரத்தை கூறுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும், அரசு ஆஸ்பத்திரிக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும், பெற்றோருக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும். இது எதையுமே செய்யாமல் அந்த சிறுமிகளிடம், இதை நீ வெளியில் சொல்லாதே, உனக்குத்தான் அவமானம், இப்படி அவர்களை பயமுறுத்தி அனுப்புகின்ற கொடுமையெல்லாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? நான் சொல்வேன், நீ குற்றவாளியை ஆதாரபூர்வமாக பிடித்துவிட்டால் கூட நீ முதல் தண்டனையை இந்த கொடூரத்தை மறைக்கின்ற அந்த சக ஆசிரியனுக்கோ அல்லது ஆசிரியைக்கோ நீ கொடு. If a person is found guilty beyond an iota of doubt, சந்தேகத்திற்கு இடமின்றி prima facie எவிடன்ஸோடு, if he is caught red-handed, அவனை நீ தயவு தாட்சண்யம் இல்லாமல் தூக்கில் தொங்க விடுங்கள். அவன் தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்பாக இந்த கொடுமையை திட்டமிட்டு மறைத்தார்களே மற்ற ஆசிரியர்கள், அவர்களை அதே தூக்கு மேடைக்கு முதலில் அனுப்புங்கள். ரைட் நவ் எவ்வளவு கொடுமைகள்! மிருகங்கள் கூட ஒப்பிட முடியாத அளவிற்கு இந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஈனத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்சிசி கேம்ப், இதற்கு சென்றிருக்கின்ற பிள்ளைகளை எப்படி சீரழித்திருக்கிறார் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். கல் நெஞ்சையும் கரைய வைக்கின்ற கல்கத்தா சம்பவத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான காரியங்கள் இன்றைக்கு சுவமோட்டோ என்கின்ற முறையில் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி இதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக காலதாமதமின்றி உரிய தண்டனை, அதற்கே உரிய தண்டனை தூக்கு ஒன்றுதான் என்று தெரிவித்து இனி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.